ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தட்டி தட்டி சொல்லணுமாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். இது இந்த வருஷத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிறும் 52 ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்று பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு விருத்தியும் ஆசீர்வாதத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க என்பது நீங்களே பார்க்க முடியுங்க. அவருடைய நாளை, கர்த்தருடைய நாளை கனம் செய்தால் தேசத்தினுடைய உன்னதமான இடங்கள்ல உட்கார வைப்பேன் என்றார் இல்லையா? சரி, வாங்க சிறிய ஜெபத்தோடு சிறிய வார்த்தையை தியானிப்போம். ஆலயத்துக்கு சென்று தேவனை முழு மனதோடு கூட ஆராதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த வருஷத்துல எங்களை பிரவேசிக்க செய்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுதலின் நாளிலே உம்மை நினைவு கூர்ந்து என் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று உம்மை ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு சென்று உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து சபையாக ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, உம்முடைய வேத வசனங்களை ஆராய்வதற்கு தந்த இன்னொரு வாய்ப்புக்காக நன்றியப்பா. உம் வார்த்தையை இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து தெரிவிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போகிறோங்க ஆலயத்துக்கு. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம போகிறோங்க. நீங்க சொன்னபடி எங்க வாழ்க்கையில எதுவும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை, நாங்க விருத்தி அடைவது போல் தெரியல என்கிறீங்களா? ஒரு சிலர் போய்கொண்டுதான் இருக்கிறாங்க, வருஷ கணக்கா போகிறாங்க. எந்த விதமான தாக்கமும் இல்லை, மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? ஆலயத்துக்கு போகும்போது நாம ஷாப்பிங் போவது போல, மூவி ஹால்ஸ்க்கு போறது போல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவது போல அல்லங்க. உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் அது. தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு போகிறோம், அவரோடு உறவாடுவதற்காக போகின்றோம். அதற்குதான் பிரசங்கி 5:1 நீ தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உன்னுடைய நடத்தையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளு. ஆலயத்துக்கு போகிறவங்க கையில பைபிள் இருக்கணுங்க. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளை என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு போவாங்க. ஒரு லாயர் கோர்ட்டுக்கு போகும்போது கருப்பு கோட் அணிந்திருப்பாங்க. ஒரு கார்பெண்டர் வேலை செய்யும் போது அந்த டூல்ஸ் கொண்டு போவாங்க இல்லையாங்க? அதுபோல நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிற பரிசுத்த வேதத்தை கையில் எடுத்துட்டு போகணுங்க. என்னது, டிஜிட்டல் பைபிள் இருக்குங்க, செல்போன்ல பைபிள் இருக்குன்னு சொல்றீங்களா? இது பரிசுத்த வேதாகமங்க. உங்க செல்போனை பரிசுத்த செல்போன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா விசேஷமா ஒரு செல்போன் வைத்துக்கொண்டு அதை பைபிளுக்கு மட்டும், தேவனுடைய விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஆனாலும் டிஜிட்டலை நீங்க எப்படி சுலபமா அண்டர்லைன் பண்ண, எழுதி கொள்ள முடியும் பாருங்க. நான் என்றால் என் பைபிள்ல கோடு கோடா போட்டது போல அண்டர்லைன் செய்து கொண்டிருப்பேன். தேவன் பேசிய வார்த்தைகளை வட்டமிட்டு கோடுகளை போட்டுக் கொள்ளுவேன். அப்படியாக அந்த வார்த்தை என் வார்த்தையை அணைத்துக் கொள்ளும், என் வார்த்தைக்குள்ள குத்திக் கொள்ளும். அது தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது நீங்க உங்க நடத்தையை ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளணும். உங்க வஸ்திரங்கள், பேச்சுக்கள் சரியா இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறவங்க, ஒரு ஆபீஸ் போகிறவங்க, டியூட்டிக்கு போகிறவங்க எவ்வளவு டீசெண்டா போவாங்க பாருங்க. என்னங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம மரியாதையோடு போகணும். நாம் அணிந்திருக்கிற உடைகள் கணத்திற்குரியதா இருக்கணும், டீசென்டாக இருக்கணும், டிக்னிட்டி கொண்டவங்களா இருக்கணும். நம்ம தேவ பிள்ளைங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகின்றோம். இருக்கிறதுல பெருசா ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமாக சரீரத்தை கவர் செய்யக்கூடியது, கவனத்தை ஈர்க்கிறதா இராமல் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு விசேஷமான விதத்தில் நாம தேவாலயத்துக்கு போகணும். பைபிள் எடுத்துக்கொண்டு போகணும். சரி, நீங்க ஆலயத்துக்கு எப்ப போவீங்க? எப்போனா அப்ப போகிறாங்க. இன்றைக்கு
ஆலயத்துக்கு போகிறீங்க என்கிறீங்க தவிர எத்தனை மணிக்கு போகிறீங்க? ஒரு நாள் காலையில, ஒரு நாள் சாயந்தரம், ஒரு நாள் நடுவுல, ஒரு நாள் முடியும் பொழுது. முதல் பாடலில் இருந்து கடைசியில ஆசீர்வாத ஜெபம் வரைக்கும் ஆலயத்துல உட்காருங்க. அப்பொழுது இருக்கும் ஆசீர்வாதம். பாதி பாதி உட்கார்ந்தா எப்படி முடியுங்க? ஒரு கிளாஸ் ரூம் போகிறவங்க கரெக்டா டைமுக்கு போகணும் இல்லையா? ஒரு எக்ஸாமினேஷன் போகிறவங்க நேரத்துக்கு சென்று நேரத்துக்கு முடிக்கணும் இல்லையாங்க? என்னங்க, ஒரு ட்ரெயின்ல, ஒரு ஃபிளைட்ல ஒரு பிரயாணம் செய்கிறவங்க நேரத்துக்கு சென்று அவங்களுக்கு வேண்டியவைகளை கேட்ச் பண்ணணும் இல்லையா? பஸ்ஸோ ட்ரெயினோ ஃபிளைட்டோ. தாமதமா போனா அது நமக்காக நிற்குமா என்ன? ஆலயம் என்றால் எப்பொழுதும் அது அங்கே இருப்பதுனால நாம எப்பொழுது வேண்டுமோ அப்போது போகிறோம்னா, உங்களுக்கு தேவன் மேல எவ்வளவு ஆவல் இருக்கோ, தேவனுடைய காரியங்கள் என்றால் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறீங்க என்பது வெளியரங்கமாகிறது. ஆகவே நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா போங்க. சங்கீதம் 100 வாசித்தால் துதியோடு நன்றியோடு அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே நம்ம பிரவேசிக்க வேண்டும். கத்திக்கொண்டு புலம்பிக் கொண்டு முணங்கிக் கொண்டு இப்படி இல்லைங்க. இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொள்வதற்கு போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது நீங்க நேரத்துக்கு செல்லுங்க. பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு போங்க. ஒரு நோட் புக்கும் பென்னும் பென்சிலும் கூட கையில் எடுத்துக்கொண்டு போங்க. தேவன் ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதை நீங்க தியானிக்கும் பொழுது பெரிய அர்த்தங்களை, ஆவிக்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க. நிச்சயமா கிடைக்கும். அதேபோல் ஆலயத்துக்கு போகும்போது எங்க உட்காருவீங்க நீங்க? பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியாம எந்த பில்லருக்கு பின்னாடியோ எந்த மூலையிலையோ உட்காருவதற்கு முயற்சிக்கிறாங்க. தாமதமா சென்று பின்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தில் முதல் 10 வரிசையில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அனுபவமும் கடைசி 10 வரிசையில உட்காருகிறவங்க அனுபவமும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. வேணும்னா நீங்களே கவனித்து பாருங்க. அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. நீங்க டைவர்ட் ஆயிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்காம இருக்கலாம் சவுண்டு. பக்கத்துல ஏதாவது நடந்தா நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆகவே போகும்பொழுது ஆல்வேஸ் சூஸ் த ஃபர்ஸ்ட் ரோ. முடியலன்னா 2, 3, 4, 5 எவ்வளவு சமீபத்துல நீங்க புல்பிட்க்கு இருக்க முடிந்தால் அவ்வளவாக நீங்க வசனம் கேட்க முடியும். கேட்ட வார்த்தை உங்க இருதயத்துல நிச்சயமா கிரிய செய்யுங்க. இன்னொரு விஷயங்க, நீங்க ஆலயத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய நண்பர்களை கூட்டி கொண்டு போனால் நல்லதுதான், அப்படி செய்யுங்க. ஆனா பக்கத்துல உட்காராதீங்க. நண்பனை பக்கத்துல வைத்துக்கொண்டு நீங்க இருவர் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆலயத்துல பேச்சில் விழுந்துருவீங்க. ஏதோ ஒண்ணு உங்க ஃப்ரெண்டு கேட்பதோ நீங்க சொல்லுவதோ அங்க இருக்கிற தேவனுடைய வசனத்தை இழந்து போவதோ நடக்குங்க. மட்டுமல்ல, அநேகர் இன்றைக்கு கணவன் மனைவியாய் ஆலயத்துல கூட சேர்ந்து உட்கார வேண்டும் என்று விரும்புகிறாங்க. சில சர்ச்சஸ்ல அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சில சர்ச்சஸ்ல ஆண்கள் தனியா பெண்கள் தனியா உட்கார வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்தா இதுதாங்க சூழ்நிலை. இதுதான் நடக்கும் பாருங்க. ஆகவே ஆலயத்துக்கு செல்லும் போது மனசை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் மீது மனதை செலுத்த வேண்டும் என்றால் உங்கள் கவனத்தை கெடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீங்க அவாய்ட் செய்யும் பொழுது, அதை நீங்க செய்யாம இருக்கும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. போகிறோம், ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் இதுதான் காரணங்க. இது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரங்க வசனம் சொல்லும் போது கவனமா கேட்கணும். உங்கள் கண்கள் அங்கும் இங்கும் பார்க்காமல் உங்கள் கண்கள் நேரா பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. வசனம் கேட்கும் போது உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கேட்கவர்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாததினால் அவர்களால் கேட்க முடியவில்லை என்று கூட வேதம் சொல்லுகிறதுங்க. வார்த்தையினாலே, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறீங்க, உம்முடைய வார்த்தைகள் எனக்காக என்ன என்னும் வாஞ்சையோடு சென்றால் வாஞ்சையுள்ள ஆத்துமாவை தேவன் திருப்தி ஆக்குவாருங்க. நீங்க ஆலயத்துக்கு போகும்பொழுது ஜெபம் செய்வதற்கு ஆசைப்படணுங்க. ஏசாண்டவர் சொன்ன ஒரு ஓமையில ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன் தேவாலயத்துக்கு சென்று ஜெபம் செய்கிறாங்க. பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அவனை போல இவனை போல. என்ன சொல்றான் பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்கள போல இவங்கள போல இல்லை என்று சந்தோஷப்படுகிறானே தவிர, ஆண்டவரே உம்மை போல நான் இருக்கிறேனா என்று பரீட்சிப்பதும் இல்ல, இருக்க முடியவில்லை என்று மனஸ்தாபப்படுகிறதும் இல்லைங்க.
ஆலயத்துக்கு போவது மற்றவங்க கூட கம்பேர் செய்ய அல்ல, மற்றவங்களோடு பேசுவதற்கோ அவர்களை சந்திக்க செல்வது கிடையாதுங்க. ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று போகிறோம். தேவாலயத்துக்கு செல்லும் போது நீ யோசிக்காமல் பேசாதே. உன் வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கட்டும். தேவ சமூகத்திலே நீ செய்கிற ஜெபம் சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டாம், ஒரு வழக்கமாக இருக்க வேண்டாம். அவர்கள் உதடுகளால் என்னை புகழ்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கு அநேகர் உதடுகளால பாடல்களை பாடுவாங்க, உதடுகளால ஏதாவது ஜெபம் செய்வாங்க, தவிர அவங்க மனசு அதுல வைக்க மாட்டாங்க. அவங்க மனசு தூரமா இருக்கு, சரியா இல்ல. அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது இல்லைங்க. ஒரு துளை இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல, ஓட்டை இருக்கிற பாத்திரத்துல என்ன ஊற்றினாலும் எவ்வளவு ஊற்றினாலும் அதுல இருக்குமா? ஊற்றுவது ஊற்றி கொண்டிருந்தா போவது போய்கொண்டிருக்கும். உங்க இருதயம் தேவனோடு சரியா இல்லாத போது தேவன் உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் அது ஒன்று கூட உங்களுக்குள் நிற்காது. காரணம், உங்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கும். அதனாலதான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது அந்த பரிசேயனை போல சுயநீதி ஜெபங்களை செய்யாமல், அந்த ஆயக்காரனை போல பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று உடைந்து நொறுங்கிய இருதயத்திலே மனம் திரும்புதலோடு ஜெபம் செய்யணுங்க. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் முழங்கால் போடும்போது நன்றி பலிகளை செலுத்திக் கொண்டு, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், என் மீது இரக்கம் செய்யுங்க, என் பலவீனங்கள் இருந்து என்னை விடுவீங்க என்று உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு செபித்தால், உடைந்த நறுங்கிய இருதயம் அவருக்கு பிரியமான காணிக்கையாகவே அப்படிப்பட்டவனை அவர் புறக்கணிக்க மாட்டார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கேட்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உங்க நடத்தையை ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளுங்க. உங்க கையில பைபிள் எடுத்துக்கொண்டு போங்க. நீங்க எவ்வளவு முடிஞ்ச அந்த அளவுக்கு முன்ன உட்கார்ந்து கவனமா தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவனின் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஜெபிங்க. சந்தோஷமா போங்க. தேவனுடைய ஆலயத்துல முறுமுறுப்பு புலம்பலுக்கு இடங்கூடாதீங்க. நண்பர்களோடு கதை அடிக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பேச வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பாடல்கள் பாடும்போது நீங்க கேட்பதல்ல, கச்சேரிகளுக்கு போகும்பொழுது பாடல் பாடும்போது உட்கார்ந்து தலையாட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தேவாலயத்துல பாடல் பாடுவது ஏதோ ஒரு பாஸ்டர் மாரோ அல்லது ஒரு கொயர் மெம்பரோ அல்லங்க. சபை முழுவதும் ஒரு மனதோடு பாடுகிறவர்களோடு சேர்ந்து பாட வேண்டும். துதி பலிய செலுத்தணும். பாடல்களை கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு பாட்டு வராதுன்னு சொல்லக்கூடாது. ஆலயங்களுக்கு போகிறவங்களுக்கு தேவன் பாடல்களை உங்கள் இருதயத்திலே வைப்பாருங்க. பாடல்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் நாவிலே புதிய பாடலை வைப்பேன் என்றார். பாடல் புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்க. எல்லாம் இன்றைக்கு டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த ஸ்கிரீன் மேல போடுவது பாடுவாங்க, அதுலயே அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. பாடல் புத்தகம் உங்ககிட்ட இருந்தா உங்க வீட்டுல குடும்ப ஜெபத்திலே பாடிக்கொள்ளலாம். திரும்ப திரும்ப நீங்க பாடலாங்க. அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்தா ஒரு பெரிய வெளிப்பாடே உங்களுக்கு கிடைக்குங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவையான நேரத்தை செலவிடுகிறாங்க? வரவேண்டிய விதத்திலும் இடத்தில் வருவார்கள். உம்முடைய ஜனம் என்பது போல் உமக்கு முன்பு உட்காருவார்கள். நீ நன்றாய் அவர்களுக்கு பாடல் பாடுகிறவனாய் தேவ செய்தியை கொடுக்கிறவனாய் இருப்பாய். அவர்களோ கேட்பார்கள், ஆனால் கேட்டதின்படியாய் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட ஜனத்தை போல இன்றைய கிறிஸ்தவர்கள் இருப்பது எவ்வளவோ வேதனையான விஷயமா இருக்குங்க. என்ன கேட்டேன் இந்த நாளிலே என்று உணர்ந்து கொண்டு இருதயத்தில் அதை பொருத்திக் கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை பெற முடியுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் தம்முடைய செய்தியை, தம்முடைய சித்தத்தை, தம் திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. நம் பலவீனங்களை நாம் அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நாம பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு பலத்தை கொடுப்பார். பாவத்தை ஜெயிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுப்பாருங்க. ஆகவே ஆலயத்துக்கு தொடர்ந்து போகிறவங்க பிசாசை எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க, சோதனையை ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த புதிய வருஷத்துல இந்த முறைகளை பின்பற்றி ஆலயத்துக்கு சென்று பாருங்க. எவ்வளவா நீங்க விருத்தி அடைவீங்களோ, ஆசீர்வதிக்கப்படுவீங்களோ நீங்களே சாட்சி சொல்ல முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே,
பரிசுத்த ஆலயத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுது தேவாலயத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்ப்பதற்கு பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் இரவும் பகலும் பாடுகிற தேவ தூதர்களின் குரலை கேட்கும்படியாக தேவனுடைய மகிமையினால நிறைந்த ஆலயத்துக்குள்ள அங்க பிரவேசிக்கும் பொழுது அன்றைய ஏசாயாவைப் போல ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், நான் அதமானேன் என்று சொன்னது போல எங்கள் நிலையை நாங்கள் உணர்ந்து மனஸ்தாபப்படுவதற்கு, உம்முடைய அன்பை உணர்ந்து, உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து, நீர் உன்னதமானவர் என்று உணர்ந்து, உம்மிடத்திலே மகிழ்ந்து புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை, பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சபையில் நடக்கிற தமிழ் ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கலாம். முதல்ல உங்களுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு போய் வந்த பிறகு மாலை நேரத்துல இந்த ஆராதனைய திரும்ப இன்னொரு தேவ செய்தியை நீங்க கேட்டு பலப்பட உதவியா இருக்கும். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரம் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.